வணக்கம் உறவுகளே. நான் உலகினா துபாய் அபுதாபிலிருந்து. இன்னைக்கு பாருங்கள், உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்ன காரணம்ன்றீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான 3 திட்டங்களை சட்டசபையில் இன்றைக்கி நடைமுறை கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்காகன்னா, பரந்தூர் விமான நிலையம் தொடரவே தொடராது. இத்தோட அந்த பகுதியை ரத்து பண்ணுறோம். அந்த விவசாய நிலங்களை விவசாயிகளுக்கே அப்படி கொடுக்குறோம். அங்கே உள்ள மக்களுக்கு ஏரி, குளம், குட்டை, கம்மாய், தேங்கல் இதுகள் எல்லாமே அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு. ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்போ என்ன செஞ்சாங்கன்னா, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக இவங்க போராட்டம் பண்ணாங்க. ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு பார்த்திங்கன்னா, நிலங்களை ஃபுல்லாக கையகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியானவனு ஒரு நிலைப்பாடு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ, பரந்தூர் பக்கம் போய் அந்த மக்களை சந்தித்து, நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாப்புல. உண்மையிலே அதை இன்றைக்கி நிறைவேற்றி வச்சுருக்காரு. உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னை மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அங்கே உள்ள பகுதி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய சந்தோஷப்பட்டு வெடியெல்லாம் வச்சு கொண்டாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ஏரியாவில் விமான நிலையம் வராது, தமிழ்நாடு அரசு இதை ரத்து பண்ணிருச்சு, தொடர மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த பகுதியில் உள்ள விவசாய மக்கள். ரெண்டாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு, அதாவது நடுத்தர பெண்கள், வேலைக்கு போகிறவங்க, படிக்க போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஏற்கனவே விடியல் பயணம் திமுக அரசு கொடுத்துச்சு. இவங்க அதுக்கு கொஞ்சம் மேலே போய் எல்லா மாவட்டத்துக்கும் போகிறது மாதிரி, வேலைவாய்ப்புக்கு போகிறது மாதிரி, எல்லா பஸ்லையும் போகிறது மாதிரி பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு எந்த பஸ்லையும் நீங்கள் ஏறி பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அதுவும் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா இன்றைக்கி நடுத்தர மக்கள் வீட்டு வேலைக்கு போகிறவங்க, படிக்க போகிறவங்க நிறைய சிரமப்படுறாங்க, அவர்கள் பயன்படுறாங்க. அப்போ 3வது என்னென்னா, சிலிண்டர் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இப்போ கொடுக்க அறிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே அதுவும் வரவேற்கத்தக்கதான். ஏன்னா இவர் எப்படி வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை பாருங்கள், இப்போ வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுப்பாங்க, இன்னும் போகிற போக்கில் கரெக்டாக 6 சிலிண்டர் கொடுத்துருவாங்க. அதுவும் எப்படின்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க, அவங்கள ஃபுல்லாக கணக்கெடுத்து அவர்கள் எல்லாருக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறதாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சிறப்பு. இன்றைக்கி 3 திட்டங்களில் சட்டசபையில் பேசி மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முக்கியமாக இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சந்தோஷமே. இதே போல் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க. அதே மாதிரி மக்களை போராட விடாதீங்க. இப்போல்லாம் விவசாயிகள் போராடுறாங்க. ஏன் போராடுறாங்க? ஏற்கனவே 5, 6 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க விவசாயி சங்கத்தில். பேசும்போது ஒன்று சொல்கிறீங்க, பேசி முடிச்சுட்டு போய் இப்போ அந்த விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறீங்க. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறதுல நீங்கள் பாரபட்சம் பார்க்காதீங்க. நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் யார் கடன் வாங்கியிருக்காங்க அதனால டீட்டெயிலை பாருங்கள். ஏற்கனவே கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு பாருங்கள். விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நிலத்தை உழுது அதை சமப்படுத்தி அதுக்கு நாற்று போட்டு அதை நட்டு அதை அறுவடை பண்ணி அந்த நெல்லை கொண்டாந்து களத்து மெட்டில் போட்டு அதை கொள்முதல் செய்கிற வரைக்கும் அந்த விவசாயி படுற கஷ்டம் ஏகப்பட்ட கஷ்டம் ஐயா. நானும் ஒரு விவசாயியோட மயன்தான். ஆனால் அவங்களுடைய கஷ்டத்தை நேரில் இருந்து பார்த்தவங்களுக்கு அதோட வழி தெரியும். சரிங்களா? அதனால் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருளை தயவு செய்து அரசாங்கமே கொள்முதல் செஞ்சு அதுக்கு நெல் குடன்களை அமைச்சு அதை பாதுகாப்பாக வைங்க. தயவு செஞ்சு நெல்மணிகளை மழையில் விட்டுறாதீங்க. முளைச்சி அப்படியே பழுதாக போயிடும். அதே மாதிரி சிறுதானியங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுங்க. அந்த சிறுதானியங்கள் உற்பத்தி பண்ணுற விவசாய மக்களுக்கு அரசாங்கமே கொள்முதல் பண்ணுங்கள். சிறுதானியங்களை அரசாங்கமே கொள்முதல் பண்ணி நீங்கள் அரசாங்கமே நியாய விலை கடைகளில் விற்கலாம். அதனால் விவசாயிகளும் பயன்பெறுவாங்க, அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வரும். அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள்.
என்னென்ன மக்களுக்கு தேவையோ அந்த திட்டங்களை செயல்படுத்துங்க. உண்மையிலேயே வரவேற்பாக, உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஏழை எளிய மக்கள் படிப்பு வசதியிலும் சரி, அவங்க வாழ்வாதாரத்திலும் சரி உயர்ந்து வந்தாங்கன்னா, ஓ ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில பணக்காரன் பணக்காரனா தான் இருக்கான். ஏழை ஏழையாவே போய்க்கிட்டு இருக்கான். சரிங்களா? அத கொஞ்சம் பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற மாரி செஞ்சீங்கன்னா, உண்மையிலேயே சிறப்பா இருக்கும். உண்மையிலேயே மனதார பாராட்டுவோம். நன்றி.